நான் ஃபுல் குரான் படிச்சு பார்த்துட்டேன், எல்லா ஹதீஸ்கள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டேன். வீடு கட்டினவர், பில்டிங் கட்டினவர், 30 வயசுல 40 வயசுல 50 வயசுல செட்டில் ஆனவர் வெற்றியாளர் என்று எங்கேயும் இல்லை. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தாரா, அவர் வெற்றியாளர் சொல்லியிருக்கு. அவர் தாய் தந்தை மீது செலவு செய்தாரா, அவர் வெற்றியாளர்கள் சொல்லியிருக்கு. ஆனா நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கு? கொஞ்சம் உள்ளத்தை கேட்டு பாருங்க. ஒருவர் நான் குரான் சொன்னபடி வாழணும்னு சொல்லி ஷார்ட்டா எழுதி வைக்கணும்னு சொன்னா, இந்த வசனம் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தா குரான் எப்படி வாழ சொல்கின்றானோ அந்த 4 விஷயங்களும் இந்த வசனத்துல வந்துச்சு. குற்றம் செய்து இப்போ நான் தாடி வந்துச்சு, இப்போ நான் நல்லவனா மாறிட்டேன், அந்த பாவங்கள் எல்லாம் நான் மறந்துட்டேன்னு சொன்னா நான் தௌபா செய்யல. ஒவ்வொரு குற்றம் ஞாபகம் இருக்கணும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நேற்று ஆரம்பித்த 24வது சூரா நூர் ஓதி முடித்தோம். பிறகு 25வது சூரா ஃபுர்கான் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 26வது சூரா ஷுஆரா முழுமையாக அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சூறாலிருந்து ஒவ்வொரு அழகான உபதேசங்கள், கட்டளைகள், ஒவ்வொரு மோமினுடைய சிந்தனையில் இந்த விஷயம் இருக்க வேண்டும். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மன் யுத்திஇல்லாஹ வர் ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருடைய பேச்சை கேட்டு நடக்கின்றாரோ. ஃபர்ஸ்ட் என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு நடக்கணும். ரெண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு கேட்டு நடக்கணும். மூணாவது என்ன? வயக்ஷல்லாஹா, எது நடந்ததோ, கடந்த காலத்தில் எது நடந்துச்சோ அதை கொண்டு பயந்து இருக்கணும், அஞ்ச வேண்டும். வயத்தக்ஹி, வருகின்ற காலத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். இத்தனை விஷயங்கள், 4 விஷயங்கள் இருந்தால் ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பணம் இருந்தால், நான் ஃபுல் குரான் படிச்சு பார்த்துட்டேன், எல்லா ஹதீஸ்கள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டேன். வீடு கட்டினவர், பில்டிங் கட்டினவர், 30 வயசுல 40 வயசுல 50 வயசுல செட்டில் ஆனவர் வெற்றியாளர் என்று எங்கேயும் இல்லை. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தாரா, அவர் வெற்றியாளர் சொல்லியிருக்கு. அவர் தாய் தந்தை மீது செலவு செய்தாரா, அவர் வெற்றியாளர்கள் சொல்லியிருக்கு. ஆனா நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கு? கொஞ்சம் உள்ளத்தை கேட்டு பாருங்க. வெற்றியாளர் யார் சொன்னா, 50 வயசுல ஒரு வீடு கட்டிட்டாரு, நல்ல இடத்துல பொண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, பசங்க எல்லாம் கிராஜுவேட் ஆயிட்டாங்க, இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க, நல்ல இடத்துல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இவன் இப்படிப்பட்டவரை தானே நம்ம வெற்றியாளர் நினைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய செய்தியே எங்கேயோ இருக்கு. நம்முடைய சிந்தனை எல்லாம் காஃபிர்களுடைய சிந்தனை போல இருக்கிறது. ஆமாங்க, நான் வீடு கட்டிட்டேன், என் பொண்ணு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சிங்க, பையன் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, ஆனா பசங்க வெள்ளிகள் மட்டும் தொழுகிறாங்க. இதை விட தோல்வி எந்த விஷயத்துல இருக்கு? அப்போ வெற்றி வேணும் என்றால் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு நடக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல நடக்கணும். யக்ஷா எத்தகி, 2 வார்த்தை இருக்கு அரபியில. யக்ஷா என்றால் எது நம்ம பாவம் செஞ்சோமோ அந்த பாவங்களுடைய பயம் எப்பவுமே இருக்கணும். வயத்தகி, வருகின்ற காலத்துல பாவம் செய்யாம வாழ வேண்டும் என்ற அச்சத்துடன் வாழ்ந்தால் வெற்றி நமக்கு தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்துல இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாறை கொண்டு வர்றாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒருவர் வந்தாரு, கிறிஸ்துவர், அந்த நாட்டுல ஒரு பெரிய பதவியில இருக்கக்கூடியவர் வந்தாரு, மதீனாக்கு வர்றாரு. எதிரியோடைய நாட்டுல இருந்தவர் முஸ்லிம்களுடைய பள்ளி வாசலுக்கு சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கின்றேன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, மேலும் நான் சாட்சி சொல்கின்றேன், அதாவது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தான் கூப்பிட்டார். வெள்ளையன் பள்ளிவாசலுக்கு வரான், வந்த உடனே ஷஹாதத்துடைய கலிமா ஓதுறான். கேட்டாங்க, என்னப்பா முஸ்லீம் ஆயிட்டேன், என்ன காரணம் முஸ்லீம் ஆவதற்கு? அவர் சொன்னாரு, உங்களுடைய ஒரு படை வீரன் நம்முடைய நாட்டுல கைதியாக இருக்கிறாரு, அவர் இந்த வசனத்தை ஓதினால் எனக்கு அரபி மொழி தெரியும்,
இந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வசனம் எந்த மார்க்கத்துல இருக்கிறதோ அதான் உண்மையான மார்க்கம். ஏனென்றால் அவர் சொல்றாரு, இந்த 4 விஷயங்களில் ஒரு முழு மார்க்கமே வந்து விட்டது. ஒருவர் நான் குர்ஆன் சொன்னபடி வாழணும்னு சொல்லி ஷார்ட்டா எழுதி வைக்கணும்னு சொன்னா, இந்த வசனம் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தா குர்ஆன் எப்படி வாழ சொல்கின்றாங்க அந்த 4 விஷயங்களும் இந்த வசனத்துல வந்துச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கணும்னு சொன்னா எல்லா ஃபர்துகள் அங்க வந்தது. 5 வேளை தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், பெற்றோர்களுடைய சேவை செய்யணும், பிள்ளைகளுக்கு தர்பியத், இதெல்லாம் கட்டளைகள் எல்லாமே அதுல வந்துச்சு. ரசூலுல்லான்னு சொன்ன உடனே ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகள், அந்த ஃபர்துகள்ல ரசூல்லா என்னன்னா நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அது 2மே வந்துச்சா. 3வது என்ன, எதெல்லாம் நம்ம குற்றம் செஞ்சோமோ அந்த குற்றங்களுடைய பயம் இருந்தாதான் நான் உண்மையான பாவ மன்னிப்பு கேட்டவன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் குற்றம் செய்து இப்போ நான் தாடி வந்துச்சு, இப்போ நான் நல்லவனா மாறிட்டேன், அந்த பாவங்கள் எல்லாம் நான் மறந்துட்டேன்னு சொன்னா நான் தௌபா செய்யல. ஒவ்வொரு குற்றம் ஞாபகம் இருக்கணும். அதனுடைய நமக்கு என்ன அதுல இருந்து பயன் கிடைக்கிறது என்றால், குற்றங்கள் ஞாபகம் இருந்தால்தான் மரணிக்கின்ற வரை உண்மையான தௌபால நாம இருக்கோம். 2வது, எனக்குள் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், எனக்குள் ஒரு மிருகம் இருக்கிறான். அந்த மிருகத்தின் அந்த நஃப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த நஃப்ஸோடைய பேச்சு கேட்டுதானே நான் அந்த குற்றம் செய்தேன். நான் உயிரோட இருக்கின்ற வரைக்கும் அந்த நஃப்ஸ் மீண்டும் எனக்கு அந்த குற்றத்தை செய்ய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம குற்றம் செய்யல, அவன் குற்றம் செஞ்சா நான் செய்யலைன்னு சொன்னா அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அவன் செஞ்சுட்டான், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் செய்யலை. இதாங்க உண்மையான விஷயம். ஏமாந்து விடாதீர்கள். நான் நல்லவன் அதனால நான் செய்யலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லல, இது நல்லவர், அழகான பெண் கண்ணுக்கு முன்னால் இருந்தது, வா என் கூட தப்பு செய்ன்னு சொன்னா கூட கொஞ்சம் கூட அவருக்கு, என்னுடைய ஈமான் கொஞ்சம் கூட அவருக்கு தவறு செய்யணும்னு சொல்லி ஆசை வரல. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய புர்ஹானை அவர் பார்த்து கொண்டு இருந்தாரு. அப்படி இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன சொல்றார், வமா உபர்ரியூ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸ் பரிசுத்தமானது என்று நான் சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யாதவர், தவறுடைய ஆசை கூட வராதவர். நாம குற்றவாளியை பார்த்த உடனே கோபம் வரக்கூடாது. முதல்ல பார்க்கணும், அல்லாஹ் அந்த சூழ்நிலையில நான் இருந்தா நான் கூட குற்றம் பண்ணி இருப்பேன்னு சொல்லிதான் இருக்கணும். ஆகையினால் ஏன் நாம செய்த குற்றங்களை நாம பயப்படணும்னு சொன்னா, ஒண்ணு அந்த குற்றங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இன்னும் சர்டிபிகேட் எதுவுமே வரல. கபர்ல போனாதான் தெரியும். கபர்ல கூட தப்பிச்சுக்கிட்டான்னு சொன்னா மெஹ்ஷர் மைதானத்துல கூட அது வந்துரும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்னொன்னு, நாம எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில இருக்கிறவன் அவன் கருணை உள்ளவன். எனக்கும் மற்றவங்களுடைய மனசு புண்படுத்தினதன் காரணமாக மற்றவங்களுக்கு நான் அநீதி செஞ்சிட்டா நான் தப்பிச்சுட்டே போயிட்டே இருப்பேன். ஒருவேளை கபர்ல தப்பிச்சிட்டேன், ஒருவேளை ஆரம்பம் எங்க மலக்குல் மௌத் ரூஹ் எடுக்கிற நேரத்துல ரஹ்மத்துடைய மலக்குங்க ரூஹ் எடுத்துக்கிட்டாங்க, தப்பிச்சிட்டேன். கபருக்கு போனேன், 3 கேள்விக்கு பதில் சொன்னேன், தப்பிச்சிட்டேன். மெஹ்ஷர் மைதானத்துக்கு போனேன், என்னுடைய நல்ல செயல்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்கு, தப்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு அந்த கணக்கு எடுக்கிற நேரத்துல வருவாங்க. மனைவிக்கு கூட அல்லாஹ் காப்பாற்றணும். மனைவிக்கு கூட தேவையில்லாம திட்டு இருந்தால் மறுமை நாள்ல ஒவ்வொரு பழி வாங்குவாங்க. சாரி சொல்லிட்டே இருக்கணும். சாக்லேட் கொடுத்து, பூ கொடுத்து, அடிக்கடி சாரி சொல்லணும். அல்வா மாஷா ஏதோ உன் மேல நான் கோவப்படலன்னா எங்கேயுமா நான் போய் கோவப்பட போறேன். அதெல்லாம் காலம் மாறிச்சுன்னு நினைக்கிறேன்ல. இப்போ உல்டாவா இருக்கு. உங்க மேல நான் கோவப்படலன்னா எங்க கொஞ்சம் பாத்திரம் கழுவிருங்கன்னு சொல்லி அந்த காலம் இப்போ வந்துச்சு. நான் சொல்றது இப்போ வெள்ளை தாடி வச்சிருக்கிறவங்க எல்லாம் அநியாயம் எல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் காப்பாற்றணும். அப்போ அது வரைக்கும் தப்பிச்சதுக்கு பிறகு யாருக்கு நாம அநீதி செஞ்சோமோ அவங்க எப்போ வேணாலும் கேட்கலாம். அதனால செய்த பாவங்களுடைய பயம் இருக்கணும், ஒண்ணு. 2வது, எந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாக, எந்த ஒரு சிந்தனையின் காரணமாக, எந்த ஒரு ஆசையின் காரணமாக நான் அந்த பாவம் செய்தேனோ அந்த விஷயங்கள் மீண்டும் நடந்தால் நான் மீண்டும் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பாவங்களை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்.
வயத்தகி வருகின்றவா. முத்தகி என்றால் யாரு? நான் செய்யற ஒவ்வொரு செயலும் கரெக்டா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் சொன்னபடி நடக்கலாமா? என்னுடைய இந்த ரமதான்ல ரொம்ப நான் கேட்டுட்டு இருக்கிற துவா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நீண்ட ஆயுள் தரணும் துவா கேளுங்க. எனக்காக இல்ல, மார்க்கத்துக்காக நீண்ட ஆயுள் கேட்கிறேன். ஒரு ஆலிம், நான் என்னை வசீம் என்று பார்க்கறது இல்லை. ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு பெனிஃபிட்டா ஒரு ஆலிம் வந்துட்டாரு, இந்த ஆலிம் வாழணும்னு சொல்லி தான் பாக்குறேனே தவிர நான் வாழணும்னு சொல்லி பார்க்கல. துவா பண்ணுங்க எனக்காக. அடுத்த ரமதான் வருதோ இல்லையோ தெரியாது, இந்த ரமதான்லயே அல்லாஹ் எனக்கு முத்தகி ஆக்கிடணும்னு சொல்லி துவா கேட்டுட்டு இருக்கேன். இன்ஷால்லா நீங்களும் துவா கேளுங்க, அல்லாஹ் நமக்கு எல்லாம் இந்த ரமதான்ல முத்தகி ஆயிடும். முத்தகி என்றால் என்ன? ஒவ்வொரு விஷயம் செய்யற நேரத்துல நான் செய்தது கரெக்டா, நான் செஞ்சது கரெக்டா, ஆஹா தப்பு, அல்லாஹ் மன்னிச்சிரு. இல்ல நான் அவட்ட அப்படி பேசி இருக்க கூடாது, மனைவிக்கு அப்படி திட்டு இருக்க கூடாது, அல்லாஹ் தப்பு மன்னிச்சிருமா, நான் அண்ணன்ட்ட அப்படி பேசியிருக்கேன், நான் செய்யறேன், நான் கரெக்டா இருக்கேனா, நான் கரெக்டா இருக்கேனா, நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லி போகணும். யார் அல்லாவை வணங்குகின்றானோ அவங்களுக்கெல்லாம் இந்த கவலை இருக்கும். யார் அல்லாவை விட்டு அல்லாவை தவிர வணங்கப்படுகின்ற விஷயங்களிலேயே அதிகமாக வணங்கப்படுகின்றது எது சொல்லுங்க? இவர் தான் கோல்ட் மெடல் வாங்கிட்டு இருக்காரு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேற யாராவது சொன்னாங்களா? அது ஏஜ் லிமிட். பசங்க காம்படிஷன் பண்றாங்க. பாவா அந்த வயசுல அவர் சொன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். அது ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் சொல்லி கூட அங்கேருந்து தான் வருது. அவர் ஏஜ் தெரியாதா உங்களுக்கு? ஒரு விஷயத்த வீண் பேச்சு பேசுறேன்னா, ஏஜ் நம்ம ஏஜ் சொல்றோம்ல, இது வெறும் நாட்கள் தான். ஆனா நம்முடைய புத்திக்கு ஒரு ஏஜ் இருக்கு. சொல்லுவாங்க, இவன் வாழ்ந்து இருக்கிறது 5 வருஷம், ஆனா இவனுடைய புத்தி 25 வருஷம் சொல்லுவாங்க. இவன் வாழ்ந்து இருக்கிறது 40 வருஷம், இவன் புத்தி 20 வருஷம் தான் வளர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துல, பேச்சுல கூட ஏஜ் இருக்கு. பேச்சு, டாக்டர்கிட்ட போங்க, உங்க பையனுடைய ஏஜ் 3 வயசு, ஆனா அவன் பேச்சுல 5 வயசுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ அந்த விஷயத்துல அவருடைய ஏஜ் மேபி 50க்கு மேல இருக்கலாம், ஆனா வாலிபர் என்ற விஷயத்துல அவர் 20 தான். மாஷா அல்லாஹ். இன்னொரு கோல்ட் மெடலும் கொடுத்துடலாம். மாஷா அல்லாஹ். நஃப்ஸ் அல்லாஹ் அந்த 2வது சூறால அது வந்துச்சு. நான் நோட் பண்ணேன் இன்னைக்கு என்ன பேசணும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் அழகா வந்துட்டு இருக்கு. அஃபரஐத மனித்தஹத இலாஹு ஹவா. நபியை நீங்க பார்க்கலையா? யார் தன் மனு இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டானோ அவனை நீங்க பார்க்கலையா? நம்முள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வையும் தூதரையும் வணங்கல. நாம நம்முடைய மனு இச்சையை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ணலாமா? நம்ம அல்லாஹ்வை வணங்குறோமா இல்ல மனு இச்சையை வணங்குறோமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாமா? அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகும் நீ எத்தனை தடவை வேணாலும் சொல்லிட்டு இரு, நான் செய்யறதுதான் செய்வேன்னு சொல்கின்ற ஒவ்வொருவனும் அல்லாஹ்வை வணங்கல, அவன் வணங்கிட்டு இருக்கிறது அவன் மனு இச்சைதான். அப்போ நாம எல்லாமே என் பயான் கேட்டு எல்லாமே அநேகமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அசத் உங்க பயான் கேட்டா நாம எல்லாம் ஜீரோன்னு சொல்லி தெரியுது. அது மற்ற இடத்துலலாம் போய் பயான் கேட்டா நாம ஏதோ சஹாபாவுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நமக்கு தூக்கி மலை மேல ஏத்துறாங்க. உங்க பயான் கேட்ட உடனே நாம ஜீரோ நாம ஜீரோ நினைச்சால்தான் நாம அடியான். உட்கார முடியாது பயான்ல. தனக்கு ஹீரோ நினைக்கிறவன் உட்காரவே முடியாது. தனக்கு ஜீரோ நினைச்சவன் தான் தாராளமா நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. புரியுதாங்க? அஃபரஐத மனித்தஹத இலாஹு ஹவா. யார் அப்போ மனு இச்சை வணங்குகின்றவன் எப்படி இருப்பான்னு சொன்னா, அவனுக்கு கட்டளை வந்தா இந்த கட்டளை எல்லாம் இல்லை, நான் இப்படிதான் வாழ்ந்து இருக்கேன், என்னுடைய ஸ்டைல் அப்படிதான், நான் அப்படிதான் வாழுவேன். அவன் அல்லாஹ்வை வணங்கவே இல்லை. அவன் வேணாம் எத்தனை வேணாலும் சஜ்தா செய்யட்டும், அவன் எத்தனை தஹஜ்ஜுத் வேணாலும் தொழுவட்டும். இல்ல, அல்லாஹ்வை வணங்குகின்றவர்கள் எப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம் இருந்தா கூட அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் சொன்னதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஒண்ணு முற்றிலும் விட்டுறணும், அல்லது அது குறை சொல்லி அவருக்கு எப்பவுமே தெரிஞ்சிட்டு இருக்கணும். இந்த தப்பு நான் பண்றேன் இல்ல, இந்த தப்பு நான் பண்றேன் இல்ல, குறைஞ்சபட்சம் இந்த கை சேதம் இருந்தா அல்லாஹ்வை வணங்குகின்றவர்.
அதுக்கு பிறகு வர்ற சென்டென்ஸ் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. அஃப அன்த தகூனு அலைஹி வக்கீலா. அல்லாஹு அக்பர். வக்கீல் என்றால் பொறுப்பாளர். நபி யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பொறுப்பு யாருடையது? நபியோடைய பொறுப்பு. குர்ஆன் சொல்லி கொடுக்கிறார் நபி, ஹதீஸை சொல்லி கொடுக்கிறார் நபி, தொழுற வழியை சொல்லி கொடுக்கிறார் நபி, குற்றங்கள் செய்தால் ஷஃபாத் செய்றார் நபி, மறுமை நாள்ல நபி ஷஃபாத் செய்வாரு. எல்லா இடத்துல நபி வந்துட்டே இருப்பார். ஏன்னா நபி பொறுப்பாளர். அஃப அன்த தகூனு அலைஹி வக்கீலா. அப்போ யார் அல்லாஹ்வை வணங்குறானோ அவர் நபியோட பொறுப்புல வந்துருவார். ஒவ்வொரு இடத்துலயும் நபியோட உதவி நடந்துட்டு இருக்கும். யார் தன் மனு இச்சையை வணங்குகின்றாரோ அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவனுக்கு நீங்க பொறுப்பாளரா இருப்பீங்கன்னு சொன்னா நபியோடைய பொறுப்புல இருந்து வெளியில வர்றாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். 3வது சூரா. அதுல என்ன ஆயத்தை எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். பல வரலாறுகள் இருக்கிறது. ஆனா அதுல எனக்கு கிடைச்சது வஅந்திர், நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். யாரை? அஷீரதக அல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். முதல்ல உபதேசம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எங்கிருந்து? தன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். அது நபிக்கு. தன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். அது யாருக்கு? நபிக்கு. ஏன்னா நபி அல்ஹம்துலில்லாஹ் நபி. நாம ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் உபதேசம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நம்மள்ட்ட இருந்து நம்ம உபதேசம். ஆனா நமக்கு மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யறதுதான் பிடிச்ச விஷயம். மற்றவங்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டே இருக்கணும். தன் குறைகள் நமக்கு தெரியாது, மற்றவங்களுடைய குறைகள் தான் நமக்கு தெரியுது. நான் அப்படிப்பட்டவனா இல்லையா டெஸ்ட் பண்ணலாமா? எத்தனை டெஸ்ட் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எழுதி வச்சா இது PhD முடிச்சிடலாம். ஒரு டெஸ்ட். நான் தன்னுடைய குறைகள் நான் திருந்தணும், என்னுடைய குடும்பம் திருந்தணும்னு சொல்றவனா இல்ல மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றவனா? இந்த டெஸ்ட் பார்க்கலாமா? வேணாமா? மற்றவங்களை உபதேசம் செய்கின்ற நேரத்தில் அதே குற்றம் நான் செய்து கொண்டு இருந்தால் அது நமக்கு ஞாபகம் வருதா? நான் ஒருத்தருக்கு சொல்றேன், அப்படி பண்ணாத. ஆஹா, அந்த குற்றம் நானே செஞ்சிட்டு இருக்கேனே. தானாக என்ன ஆகும்னு சொன்னா நாம் திருந்தணும்னு சொல்லி வாயிலிருந்து வந்துடணும். நீ திருந்தணும்னு சொல்லி வராது. புரியுதா? இப்போ ஒருத்தரோட பையன் தொழுகை விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு திட்டுற நேரத்துல உபதேசம் செய்யற நேரத்துல ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும், என் பிள்ளை கூட அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாலே என் பிள்ளைன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வந்தாலேயே அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நான் சொல்ற வகை சாஃப்ட் ஆயிடும். நான் சொல்ற வகை ஹார்டா இருக்காது. ஏன்? என் பிள்ளை கூட இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா பிள்ளைங்கள் திருந்தணும்பா என்று சொல்லுவோம். அப்போ மற்றவங்களுக்கு தான் உபதேசம் எனக்கு இல்லை, உபதேசம் என் பிள்ளைகளுக்கு இல்லை, உபதேசம் என் வீட்டுக்கு இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லாஹ் 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 அப்படி இருக்க கூடாதுங்க. அது ஒரு வகையான தகப்புர். அது மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யற ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அது ஒரு வகையான தகப்புர்னா தற்பெருமை. நான் சொல்றேன் பாருங்க, இந்த தேவையில்லாத அட்வைஸ் பண்ணாதீங்க. போன வாட்டி கூட நான் சொன்னேன், ஒருத்தர் நல்லவரா கெட்டவனா எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒருத்தர் போயிட்டே இருந்தார், வண்டியில போயிட்டே இருக்காரு, விழுந்துட்டார். 2 வகையா பேசுவாங்க. ஒண்ணு, ஏன்பா பார்த்து போகக்கூடாது. இன்னொருத்தர் தம்பி அடிப்படல இல்ல, இவன் பார்த்து போக கூடாதுன்னு சொல்றான் பாருங்க, இவன் ஃபிரௌனுடைய பையன். தம்பி எதுவும் அடி பண்ணல இல்லமா, எதுவுமே ஆகல இல்லமா, நானும் அப்படிதாம்மா விழுந்திருக்கேன். இவன் தான் உண்மையான மூமின். இங்க நாம எல்லாம் கரெக்டாவா ஓட்டுட்டு இருக்கோம் வண்டி? நம்ம விழுந்தது இல்லையா? நாம எப்பாவது மிஸ்டேக் பண்ணது இல்லையா? அப்போ ஒரு தன்னுடைய குற்றங்கள் மீது யாருக்கு பார்வை இருக்கிறதோ அவன் மற்றவங்களை உபதேசம் செய்தா கூட சாஃப்டா உபதேசம் செய்வார். அப்படி ஒரு தேவை வந்தா. தன்னுடைய குற்றங்கள் மீது பார்வை இல்லை என்றால் மற்றவங்களுடன் ஹார்டா பேசுவாங்க. இந்த உபதேசம் எத்தனை தடவை நடந்திருக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பசங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கேன், 2 பசங்களை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன், கால் தவறிச்சு ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். என் பையனை எடுக்கணும் இல்ல, வந்த உடனே பாய் பார்த்து எடுத்துட்டு போகணும் இல்ல, 2 பசங்களை கூப்பிட்டுட்டு போறிய. அப்ப எனக்கு பிபி அட்வைஸ் பண்ணாது போ,
பையன் விழுந்து இருக்கான், கால் தவறி விழமாட்டோமா? இல்லை கண்ணு மூடிட்டா நம்பிட்டு இருக்கோம். அப்போ இந்த உபதேசம் உடைய ஆசை யாருக்கு இருக்கும்னு சொன்னா, யார் தன்னை பர்ஃபெக்ட் என்று நினைச்சிருக்கானோ அவனுக்கு தான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், முதலில் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். முழுமையாக செய்தார்கள். எப்படிப்பட்ட ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சொர்க்கத்தின் எஜமான், பெண்களுடைய தலைவி ஃபாத்திமா நாயகி. அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபாத்திமா இத்தகி அன்னார், ஃபாத்திமா உன்னை நீ நரகத்தின் வேதனையை விட்டு காப்பாற்றிக்கொள். ஏன்? மோமினாக இருந்தா என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும், மோமினாக இல்லை என்றால் தண்டனை தான் கிடைக்கும். இது நான் சொல்றது அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருடைய பேச்சு. ஒரு மூமின் ஒரு பயான்ல உட்கார்ந்தார்னா அவருக்கு தன்னுடைய குறைகள் தெரியுது என்றால் நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்கு. கேட்ட உடனே தன்னுடைய தவறுகள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கேட்ட உடனே ஆஹா, இந்த தப்பெல்லாம் நான் அவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தேனே அப்படி சொல்லுதா, அருமையான உள்ளம் அது. அந்த உள்ளம் எங்கேயோ போகின்ற உள்ளம். கேட்டதுக்கு பிறகு இவன் மட்டும் நல்லவனா, அப்போ நான் பயானே பண்ண முடியாது, இன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேனா. வசீம் ஹசன், நீங்க நல்லவனா ஆனதுக்கு பிறகு பயான் பண்ணுங்க, பேப்பர் கொடுங்க பாவா, இனிமே நான் எங்கேயும் பயான் பண்ண மாட்டேன், நான் நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்லி எனக்கு எல்லாம் சர்டிபிகேட்டும் கொடுக்க போறது இல்லை. நான் அந்த மாதிரி நல்லவன். என்னன்னு சொன்னா, வதவாசௌ பில் ஹக்கி, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இன்று நான் இங்க நிக்கிறேன், அடுத்த நாள் நூர் ஹசரத் இங்க நிப்பாரு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், எப்போ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நூர் ஹசரத்தோட பயான். அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுள் தரட்டும், அல்லாஹ் அவருடைய பயான் நம்ம நீண்ட ஆயுள் கேட்கிற பாக்கியத்தை தரட்டும். ஒவ்வொரு ஜும்மாவும் அவருடைய பயான் கேட்கிற நேரத்தில் அந்த 20 நிமிடங்கள் எனக்கு என்னுடைய குற்றங்கள், என்னுடைய தவறுகள் என் கண்ணுக்கு முன்னால் இப்படி வந்துட்டே இருக்கும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்யற ஆலிம். எது நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.